அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியங்கள், நல்லடியார்கள், அதே போன்று மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எங்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்கின்ற பொழுது இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன தூய்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்வோம். நாங்கள் வளமையாக என்ன பார்த்து வரோம்? இஸ்லாத்தை விட்டும் ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டு வரோம். இப்போ அதில் நாங்கள் 3 பார்த்துக்கிறோம். இப்போ ஒரு ஆள் இஸ்லாத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால், அந்த ஒரு வேலையை செய்தார் அல்லது ஒரு வார்த்தையை பேசுகிறாருன்னு சொன்னால், அவரை என்ன செய்யும்? இஸ்லாத்திலிருந்து அவரை என்ன செய்யும்? வெளியாக்கிடும். அவர் இஸ்லாத்துக்குள்ளே இருக்க மாட்டார். திருப்பி என்ன செய்யணும்? அவர் இஸ்லாத்துக்குள்ளே திருப்பி வரணும். அதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்ன? அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறது. ஒருத்தர் அல்லாஹு தாலாவுக்கு இணை வச்சுட்டாருன்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு? இஸ்லாத்துட்டும் வெளியே போறார். பேசுங்க, வெளியே போறார். ரெண்டாவது பார்த்தோம் நாங்க என்ன பார்த்தோம்? ரெண்டாவது அதோட சம்பந்தமானதுதான். நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட போகாம அல்லாஹ்க்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தரகரை வச்சு கொள்றது, ஒரு அவுலியா வச்சு கொள்றது, அல்லது வேற என்ன ஏதாவது ஒண்ணு எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில வச்சு கொள்றது. அதுவும் இணை வைப்பா இல்லையா? இணை வைப்பு. இப்ப முதலாவதும் இணை வைப்பு, ரெண்டாவதும் இணை வைப்பு. அப்பயே ரெண்டையும் ஒன்று சேர்க்கலதா? ஏன்னா சில பேர் அவுலியாக்கள்கிட்ட போறத நல்லதா சொல்லுவாங்க. நம்ம பாவிகள், நம்ம எப்படி அல்லாஹ் கிட்ட போய் நேரடியாக கேட்கறது? ஒரு அவுலியாவை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ் போய் அடைஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி தப்பா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது சரியா இல்லை. அதுவும் இணை வைப்பு தான். அது அப்படி செஞ்சாலும் என்ன செய்யும்? ஒருத்தரை இஸ்லாத்தை விட்டு வெளியேறும். மூணாவது பார்த்தோம் நாங்க என்ன? எங்களுக்கு வழிகாட்டியா யார் அனுப்பிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ். எந்த விடயமா, இந்த இபாதத்தா இருக்கலாம், அஹ்லாக் விடயங்களா இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல் விடயங்களா இருக்கலாம், எல்லாத்துலேயும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன இருக்கு? எங்களுக்கு முன்மாதிரி இருக்குது. வியாபாரம் செய்யற விஷயத்துல ரசூலுல்லாஹ்க்கு ஓட்டம் போதா? சொல்லலாமா? சொல்லுங்க. அப்படி சொன்னாருண்டா இஸ்லாத்தை விட்டும் வெளியே போயிட்டார். அப்படியே இல்லையா? என்னதாக இருந்தாலும் எங்களுக்கு முன்மாதிரி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப வாழ்க்கை இருக்கலாம், ரசூலுல்லாஹ் குடும்ப வாழ்க்கையில் அவர் தான் முன்மாதிரி. யாராவது அவர்கிட்ட முன்மாதிரி இல்லை, அல்லது அது ஒரு இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை, அப்படி சொல்லலாமா? ஏல. அதே மாதிரி சில சட்டங்கள் இருக்குது. என்னென்ன சட்டங்கள்? பழி வாங்கிறது, கொல்றது, கல்லடிச்சு கொள்றது, இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்களா இல்லையா? சட்டங்கள். இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை விட்டும் வெளியே போறார். அப்படியா இல்லையா? இப்ப நாங்க மூணாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்களோ அதெல்லாம் நல்லதுதான். அதுல மோசமானது, பிழையானது, இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் அன்றைக்கு செஞ்சது இன்றைக்கும் பொருத்தம். அப்படியே இல்லையா? இன்றைக்கும் பொருத்தம். அல்லாஹ் அதை விட்டுட்டு மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அது நல்லம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வை விட்டு போட்டு நாங்க வேற யாரையாவது நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுவும் என்ன செய்யுமே? இஸ்லாத்தை விட்டும் எங்களை வெளியேற்றும். இன்னைக்கு 4வது பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, உலகத்துல எத்தனை பேர் வாழ்றாங்க? எத்தனை குரூப் வாழ்றாங்க? மறுமையில என்ன நினைக்குது? சொர்க்கம், நரகம். அப்ப உலகத்துல முஸ்லிம், காபிர். அப்படியா இல்லையா? முஸ்லீம்கள் ஒரு குரூப் வாழ்றாங்க, காபிர் ஒரு குரூப் வாழ்றாங்க. இப்ப எங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? நீ காபிர், நீ முஷ்ரிக்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த பவர் எங்களுக்கு நாங்க எடுத்துக்கொள்ள கூடாது. அதே நேரத்துல காபிரை நாங்க எப்படி சொல்லணும்? காபிர் என்று தான் சொல்லணும். அப்படியா இல்லையா? விளங்குதா? ஆரம்பத்துல இந்த காபிர் பட்டம் கொடுக்கறது, முஷ்ரிக் பட்டம் கொடுக்கறது, அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்றது எங்களுக்கு கேளுமா?
ஏலா. அந்த அதிகாரத்தை நாங்கள் ஒரு நாளும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது பெரிய ஒரு தப்பான விஷயங்க. ரைட். அதே நேரத்தில் ஒருத்தர் காஃபிரா தெளிவாக இருக்கிறார், சிலைய வணங்குறார், தெளிவாக வணங்குறார். இப்போ இவர் நாங்கள் இவர் முஸ்லீம்னு சொல்லலுமா? முடியாது. இவரை காஃபிர்ன்னு தான் நாங்கள் சொல்லணும். அவரை நாங்கள் காஃபிர்ன்னு சொல்லலைன்னு சொன்னா காஃபிர்ன்னு சொல்லணும். எப்படி? காஃபிர்ன்னு சொல்லணும். சரிதானே? காஃபிர்ன்னு சொல்லலைன்னு சொன்னா என்ன செய்யும்? நாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். விளங்கிச்சா? காஃபிர் என்று சொல்லணும். காஃபிரை நாங்க காஃபிர் என்று சொல்லல, அவர் நல்ல மனுஷன் தான், அவரு நம்ம அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு குஃப்ருல இருக்கிறாரு, தெளிவா இதை வைக்கிறாரு, தெளிவா அவர் சிலை வணங்குறாருன்னு சொன்னா நம்ம அதுல அந்த அவருடைய விஷயத்துல நம்ம சந்தேகப்பட்டோம்னு சொன்னா நாங்க இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம்? வெளியே போயிடுவோம். சரிதானே? இப்ப நாங்க காஃபிர் எப்படி நாங்க அறிஞ்சு கொள்றது இவர் காஃபிர் தான்னு சொல்லி? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இவங்க காஃபிர்னு தெளிவா சொல்லிட்டான். சிலை வணங்குறாக்கள், கல்ல வணங்குறாக்கள், மாட்டை வணங்குறாக்கள், வேற அல்லாஹ் விட்டு போட்டு யாரெல்லாம் எதெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எல்லாம் குஃப்ருல இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்க. காஃபிர் ஆயிட்டாங்க. அப்படியா இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை ஒரு தூதரா ஏற்றுக்கொள்ளல, காஃபிரா இல்லையா? சந்தேகமா? இப்ப ஒருத்தர் அல்லாஹ்வை நம்புறார், அல்லாஹ் தான் படைச்சார், அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் உணவு தாரான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? நம்பல. ரசூலுல்லாஹ் சவுதிக்கு மட்டும்தான், அரபு நாடுகளுக்கு மட்டும்தான், எனக்கு இல்லை. இந்தியாவில் உள்ள சொல்லலுமா? சொல்லு. அப்படி சொன்னாருண்டா அவர் காஃபிர், தெளிவான குஃப்ருல இருக்கிறார். சரியா இல்லையா? ரைட். இப்படி நாங்க குர்ஆன் அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இவர்களை குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா இந்த சமூகம் காபிர்கள், யகூதிகள், நசாராக்கள், அதே மாதிரி இப்படிப்பட்ட பண்புகளை கொண்டவர்கள் காபிர்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல தெளிவா சொல்லிக்கிறான். இது தெளிவா சொல்லப்பட்ட விஷயங்களை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? சந்தேகம் கொள்ளக்கூடாது. காஃபிரை நாங்கள் எப்படி சொல்லணும்? காஃபிர்ன்னு தான் சொல்லணும். அவர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அது வேற விஷயம். சரிதானே? இப்ப அபூலஹப் காஃபிரா முஸ்லிமா? எப்படி தெரியும்? ஃபிரௌன் எப்படி தெரியும்? ரைட். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லிட்டான். இப்ப அபூலஹப் சில நேரம் சொர்க்கம் போகலாம் சொல்லலாமா? ஃபிரௌன் சில நேரம் சொல்லலாமா? சந்தேகம் இல்லை. அதுல உறுதியா தெரியும். ஃபிரௌன் விஷயத்துல நாங்க சந்தேகப்பட்டோம்னு சொன்னால் எங்கட ஈமான்ல தான் பிரச்சனை. நாங்க தான் இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம்? வெளியே போயிடுவோம். சரிதானே? இதே மாதிரி நாங்க சந்தேகப்படவும் கூடாது. அதே நேரத்துல காபிர்கள் சில விஷயங்கள் செய்வாங்க, அப்படியா இல்லையா? அதுகளை நாங்க சரிப்படுத்தவும் போகக்கூடாது. இஸ்லாத்துக்கு மாற்றம்னு சொன்னா அது இஸ்லாத்துக்கு மாற்றமானதுதான். அவன் செய்யறது சரி, இவன் செய்யறது சரி, இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? சரி காணக்கூடாது. சரிதானே? இதே மாதிரி நாங்கள் எங்கட வாழ்க்கையில வர சில விஷயங்கள் சொல்லுவோம். எப்படி? அவன் எங்கட அக்கள்னு நாங்கள் சொல்லுவோம். நம்மட முஸ்லீம் யாரை விட நல்லவன்னு சொல்லுவோம்? காபிர்களை விட நல்லமா மோசமா? நல்லவன். மாறி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அவன் எவன் ஒரு தமிழனா இருக்கலாம், கபரு வணங்கி ஒரு சிலை வணங்கியா இருக்கலாம், ஒரு காபிர்ல உள்ளவன், அவனை சொல்லுவோம் நம்ம எப்படி? எங்களை விட எங்கட சமுதாயத்தை விட அவன் நல்லம்னு சொல்லுவோம். சொல்லணும் அப்படி. ரைட். ஏன் அப்படி சொல்றோம்? எங்கட முஸ்லீம்கள் மோசடி செய்வாங்க, ஏமாத்துவாங்க. ஆனா அந்த காபிர் ஏமாத்த மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், நேர்மையா நடப்பான். எங்கட முஸ்லீம்களோட வியாபாரம் செய்யறதை விட அவனோட வியாபாரம் செய்யறது நல்லமா இல்லையா? ரைட். நாங்க வியாபாரம் செய்யறது அது வேற விஷயம். ஆனால் ஒரு முஸ்லிமை தாழ்த்தி ஒரு காபிரை உயர்த்தி பேசுறது கூடாது. ஒரு முஸ்லிம்கிட்ட அவன்கிட்ட சில பாவங்கள் இருக்கலாம், அவன் மோசடி செய்யலாம், பொய் சொல்லலாம், என்னென்றாலும் அவன் நல்லாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா? காபிர் எவ்வளவுதான் அமானிதம் பேரினாலும் சரி, எவ்வளவுதான் சதக்கா செஞ்சாலும் சரி, எவ்வளவுதான் வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு உதவி செய்தாலும் சரி, எவ்வளவுதான் பாடசாலை கட்டி கொடுத்தாலும் சரி, அவன் எத்தனை குடும்பத்தை பாதுகாத்தாலும் சரி, எத்தனை ஏழைகளுக்கு உணவளித்தாலும் சரி, அவன் காபிர் தான். இதுல ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? அவன் கட்டி கொடுத்த கிணறு, அவன் செஞ்ச சதக்காக்கள் ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? எதுவும் இல்லை. அவன் எப்பயும்
காஃபிர் காஃபிர் தான். ஒரு முஸ்லீம் இருப்பார், அவர் போய் சொல்லுவார், மோசடி செய்வார். ஆனால் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுக்கிறார், அவர்கிட்ட சில சில தவறுகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம். நாங்கள் ஒரு நாளும் ஒரு முஸ்லிமை தாழ்த்தியும் ஒரு காஃபிரை உயர்த்தியும் பேசக்கூடாது. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் சில நேரங்களில் இப்படி நாங்கள் காஃபிர்ன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுவோம். இது கூடுமா? கூடுமா? கூடுமா கூடாதா? ஏகோபித்த முடிவு கூடும். ஒரு காஃபிரோட எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணலதா? பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இஸ்லாத்துக்கு முரணான வியாபாரங்களாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் எதை ஹலாலாக்குதோ, அவன்கிட்ட ஏதாவது இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், எடுக்கலாம், அவனுக்கு நாங்க கொடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்தோட ரூல்ஸ் அடிப்படையில இருக்கணும். அதே நேரத்துல ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு முஹந்திஸ் ஆகிறார், நல்ல இன்ஜினியர் ஆகிறார். முஸ்லீம்கள் அப்படி யாரும் இல்லை, ஆனா அவர் நல்ல டாப் லெவல்ல இருக்கிறார். நம்மளுக்கு அவரை வேலைக்கு பயன்படுத்தலாமா? சுவரா? அவங்கள்ட்ட உள்ள விஷயத்தை எங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமா ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து மதீனாக்கு சொல்லுங்க ஜியாரத் செஞ்சாங்களா? ஹிஜ்ரத் வந்தாங்க. வெறுத்து மக்கால இருந்து விரட்டப்பட்டு இங்க என்ன செஞ்சாங்க, மதீனாக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன ரோட் தெரியுமா? தெரியாதா? ரோட் தெரியாது. ரோட் தெரியான்னு சொன்னா ரசூலுல்லாஹ்க்கு எப்படி கொள்றது, எந்த லேசான பாதை. இப்ப ரசூலுல்லாஹ் யார உதவிக்கு எடுத்துக்கொண்டாங்க? ஒரு காஃபிர், ஒரு யஹூதியத்தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டாங்க. அதே நேரத்தில் இப்ப என் பிசினஸ் ஒன்று இருக்குது, அல்லது என் வீடு இருக்குது, அல்லது என் ஒரு தொழில் ஒன்று இருக்குது. ஒருத்தர் நல்ல ஒரு, இப்ப உதாரணமாக கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஒருத்தர் எங்களுக்கு தேவைன்னு சொன்னா, முஸ்லீம்கள்ல யாரும் இல்லை அந்த தொழில் செஞ்சவங்க, அந்த படிப்பை படித்தவங்க யாரும் இல்லை. ஒரு காஃபிர் அமர்த்தலாமா? இல்லைதான், அமர்த்தலாம். அதே நேரத்தில் எங்களோட ரகசியங்களான விஷயங்களுக்கு தானே அதுகளை அவர்கிட்ட விட்டுறக்கூடாது. காஃபிர் எப்பயும் நம்பி எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்குரிய டியூட்டி அவங்களுக்கு கொடுத்துரும். சரிதானே? அந்த அளவுக்கு நம்பி நம்ம என்ன செய்வோம், நம்மளோட வீட்டுக்குள்ள காஃபிரை கொண்டு நம்ம மனைவியோட பேச வைப்போம், பிள்ளைகளை அனுப்புவோம். கூடுமா? கூடாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், பயன்படுத்தி கொண்டு அப்படியே பேய்த்திட வேண்டியது. அதையும் தாண்டி நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க எப்பயும் காஃபிராத்தான் இருப்பாங்க. அதுல நாங்க ஜாக்கிரதையா இருந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய்மையான மார்க்கத்தை நல்ல முறையிலே பின்பற்றி இந்த உலகத்தை விட்டு வாழ்வதற்கு இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.